நமது அதிபன் தொலைக்காட்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. வலிமையான பாரதம் செழுமையான மக்கள் என்ற வாக்கியத்திற்கு இணங்க செயல்படும் உங்கள் தொலைக்காட்சி. இஸ்ரேல் காசா போர் கடந்த 10 மாதங்களுக்கும் மேலாக நடந்து வருகிறது. இந்த போரில் இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். எனவே இந்த போரை நிறுத்துமாறு பல உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் காசாவில் பதுங்கி இருக்கும் ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக அழைக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40,265 உயர்ந்துள்ளது. நேபாளத்தில் உள்ள பொக்ராவில் இருந்து காட்மாண்டு செல்லும் பேருந்தில் 40 இந்தியர்கள் பயணம் செய்தனர். தனாவுன் மாவட்டத்தில் உள்ள மர்சியாந்தி ஆற்றின் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பயணிகள் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மாவட்ட நிர்வாகம் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஆற்றில் விழுந்த 16 பேர் நீச்சல் வீரர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர். 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. இறந்த அனைவரும் இந்தியர்களா என்பது பற்றிய விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. முதல் விண்வெளி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விண்வெளித்துறையில் நமது நாட்டின் சாதனைகளை பெருமையுடன் நினைவு கூறுகிறோம். இது ஒரு நாள். நமது விண்வெளித்துறையைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் எதிர்காலத்தில் விண்வெளித்துறை தொடர்பான பல முடிவுகளை நாங்கள் எடுத்துள்ளோம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பள்ளிகள் போதைப் பொருள் கூடமாக மாறும் அபாயம். பள்ளிகளில் தேவையான உள்கட்டமைப்பு, ஆசிரியர் நியமனம், பராமரிப்பு, குடிநீர் வசதி போன்றவை இல்லை. அதே நேரத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அமோகமாக உள்ளது. சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரத்தில் உள்ள பள்ளியில் படிக்கும் சிறுமியின் பிறந்த நாளை பீர் பாட்டிலில் வைத்து கொண்டாடியதாக நாளிதழில் வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று போலந்து சென்றார். 45 ஆண்டுகளில் முதல் முறையாக போலந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி. தலைநகர் வார்சா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்பின் போலந்து நாட்டில் இந்திய வம்சாவளி மற்றும் தொழிலதிபர்களை பிரதமர் மோடி நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார். இதையடுத்து போலந்து அதிபர் ஆண்ட்ரேஜ் டுடாவையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்நிலையில் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவுடனான போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து காணொலி காட்சிகளை அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியிடம் திரையிட்டார். போரின் விளைவுகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரது தந்தை மரணம் குறித்து மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தந்தை மகன் இருவரின் மரணமும் காவல்துறையின் நாடகமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி உண்மையான பதில்களை வெளியிட வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை கேட்டுக் கொள்கிறேன். திரிபுராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மத்திய அரசின் பங்காக 40 கோடி ரூபாயை முன்பணமாக வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் 11 குழுக்கள் மத்திய அரசின் தேசிய பேரிடர் மீட்பு படை, ராணுவம், இந்திய 4 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே மாநில அரசுக்கு உதவி வருகிறோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகுதியற்ற விமானிகளை வைத்து இந்த விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 90 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தகுதியற்ற விமானிகளை கொண்டு விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஏர் இந்தியாவின் நிர்வாக இயக்குநருக்கு 6 லட்சமும் விமான பயிற்சி இயக்குநருக்கு 3 லட்சமும் அபராதம் விதித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள www.adiban.tv.com என்ற எங்களது இணையதளத்தை பார்க்கவும்.